இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ண பின்னாடியும், இந்த ரிசோர்ஸஸ நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு நம்மளால மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா மூவ் பண்ண முடியும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் டு இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் மூவ் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம தெரியாதனமா வேற ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியுங்க? இங்க இதனுடைய அடுத்த ரிசோர்ஸ் குரூப். ஸோ இது வந்து நமக்கு சோர்ஸும் ஒன்று தான், டார்கெட்டும் ஒன்று தான். ஏன்னா நம்ம கிட்ட வேற ரிசோர்ஸ் குரூப் இல்லை. ஸோ இந்த நெட்வொர்க் வாட்சர்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் நான் போட்டுட்டு நெக்ஸ்ட் அடிச்சேன் அப்படின்னா அது வந்து சொல்லும். இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு என்னால மூவ் பண்ண முடியுமா முடியாதா? எல்லா ரிசோர்ஸும் அப்படி மூவ் பண்ணிட முடியாது. அதனால அது வந்து வேலிடேட் பண்ணிட்டு முடியுமா முடியாதான்னு சொல்லும். முடியும் அப்படின்னா நமக்கு வேணும்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேனுவலா நம்ம வந்து யூஐக்குள்ள போய் இந்த போர்ட்டல் வழியா தான் எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம கிரியேட் பண்ணோம். ஆனா யூஸ்வலா நம்ம அப்படி பண்றது வந்து ஒரு சரியான மெத்தடா இருக்காது இல்லையா? எல்லாமே வந்து நம்ம ஐஏசி வழியா அல்லது டெரஃபார்ம் வழியாவோ இல்ல வந்து ஒருவேளை கிளவுட் ஷெல் வழியாவோ இல்லாட்டி ஏசிசிஎல்ஐ வழியாவோ பவர் ஷெல் வழியாவோ நம்ம இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம கிளவுட் ஷெல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஆப்போசிட்ல இந்த டாப்ல வந்து ஆரோ மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா? இதுதான் கிளவுட் ஷெல். அதாவது இந்த அஷ்யூர் போர்ட்டல்ல நம்ம ஒர்க் பண்றதுக்கு இன்பில்ட்டாவே அந்த போர்ட்டல் சைட்ல ஒரு கமாண்ட் லைன் இருக்கு. அதுதான் இந்த கிளவுட் ஷெல். இப்போ இந்த கிளவுட் ஷெல்ல நீங்க கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குது. ஒன்னு நமக்கு பவர் ஷெல் வேணுமா, ஒன்னு பேஷ் வேணுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு பவர் ஷெல் கம்ஃபர்டபுள்னா நீங்க பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம். பேஷ் கம்ஃபர்டபுள்னா பேஷ் யூஸ் பண்ணலாம். பவர் ஷெல்லுன்னா நீங்க வந்து பவர் ஷெல்லுடைய அதாவது அஷ்யூருடைய பவர் ஷெல் மாடியூல்ஸ் அது நீங்க தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து கெட் ரிசோர்ஸ் இல்ல கிரியேட் ரிசோர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு. ஒருவேளை நீங்க பேஷ் யூஸ் பண்றீங்கன்னா ஏசிசிஎல்ஐ கமாண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க அந்த பேஷை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேஷை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளவுட் ஷெல்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து நோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரிக்வயர்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. முன்னாடி இது வந்து மேண்டேட்டரியா இருந்துச்சு. இப்போ அது இல்ல போல் இருக்கு. பரவாயில்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்டிங் கிளவுட் ஷெல் கனெக்டிங் டெர்மினல் வருது. இது முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு பேஷ் ப்ராம்ப்ட் வரும். அதுல ஏசிசிஎல்ஏ ஆட்டோமேட்டிக்கா அதுல இன்ஸ்டால் ஆயிருக்கும். இந்த ஏசிசிஎல்ஏ வச்சு நம்மளால சில ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியும். ஸோ நான் இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஏசி வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஏசி அக்கௌண்ட் ஷோ பார்த்தீங்கன்னா நான் எந்த அக்கௌண்ட்ல இருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுக்குது. ஏசி ஸ்டோரேஜ் லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அது வந்து மிஸ்பெல்ட்னு சொல்லுது நமக்கு. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா அதுவே அசியூம் பண்ணியிருக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லிஸ்ட். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லிஸ்ட் நம்ம போட்டோம்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் உடைய எல்லா டீடைல்ஸும் வருது. ஸோ ஹைஃபன் டேபிள். ஸோ இது வந்து நம்ம டேபிளர் காலத்துல பண்ணணும் அப்படின்னா ஹைஃபன் டேபிள் கொடுக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து query தெரியும் அப்படின்னா நம்ம query மூலமா கூட நம்ம ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ நம்ம நேம் மட்டும் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இதோடைய அந்த ஜேசன் வச்சு நம்ம பண்ணணும். லெட் அஸ் கிவ் அ ட்ரை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஆக்சஸ் லிஸ்ட் இதுக்குள்ளதான் ஐடி இருக்கு. ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து அந்த ஜேசன் ஃபார்மெட். ஸோ இந்த ஜேசன் ஃபார்மெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஐஃபன் query இந்த லிஸ்ட்டுக்குள்ளார டாட் நேமை வந்து ஐட்ரேட் பண்ணுன்னு சொன்னேன். ஐட்ரேட் பண்ணி எனக்கு இந்த வேல்யூவை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேஷ் ஷெல்ல யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பவர் ஷெல்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்புங்கிறது என்ன? ஓகே, இங்கே வந்து சர்ச் பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ்ங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒருவேளை ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். ஒருவேளை ஃபினான்ஸுக்குன்னு ஒரு தனியா ஒரு குரூப் இருக்கும். அதே மாதிரி ஹெச்ஆருக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனை அவங்க
யூஸ் பண்ணலாம், இல்ல மோர் தென் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து இந்த பில்லிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கான ஃபினான்ஸுக்கான பில்லிங் இது, இந்த ஹெச்ஆருக்கான பில்லிங் இது அப்படிங்கிறது நம்ம பிரிச்சு காட்டுறதுக்கு. ஸோ என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் அசோசியேட்டட் குரூப்ஸோ அதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு, தேவையில்லாத குரூப் எல்லாம் பிரிக்கிறதுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்க என்ன பண்றேன்னா ஹெச்ஆர் குரூப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஹெச்ஆர் குரூப், ஓகேங்களா, ஹெச்ஆர் குரூப். ஸோ இதுக்கு ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஃபினான்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் குரூப். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய குரூப்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்தந்த குரூப்புக்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எதெல்லாம் தேவையோ நம்ம அதை வந்து குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் குரூப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் குரூப் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, அது அந்த குரூப்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் குரூப் கிரியேட் ஆயிருச்சு, இந்த ஹெச்ஆர் குரூப் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஹெச்ஆர் குரூப்பை நம்ம வந்து என்ன பண்றோம்னா கிளிக் பண்ணோம்னா இங்கே ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் அங்கே ஆர்கனைசேஷன்ல இருக்கும். ஸோ எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்தந்த குரூப்ல ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சேவ்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த குரூப்ல வந்து அது என்ன ஆயிடுது, ஹெச்ஆர் குரூப்ல என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஹெச்ஆர் குரூப்புக்குள்ள இன்னொரு குரூப்பை ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளால பண்ண முடியும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் இப்போ வந்து ஹெச்ஆர்ல வந்து ஹெச்ஆர் B2B சும்மா ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம், ஹெச்ஆர் B2B அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி ஹெச்ஆர் நியூ கம்பெனி ஏதாவது ஒன்று. இப்போ நான் இது கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ள இப்போ நான் புதுசா ஒரு கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணியிருக்கேன்னா அதனுடைய மேனேஜ்மெண்ட் குரூப்பும் இது வந்துருக்கு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்புடைய கான்செப்ட் என்னன்னா வே ஆஃப் ஆர்கனைசிங் அவர் பில்லிங். ஸோ பில்லிங் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல் தான் மேனேஜ்மெண்ட் குரூப். ஸோ இதுக்குள்ள ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஆட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம நியூ ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்பையே அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஈஸிலி மேனேஜிங் த பில்லிங், அதுக்கு தான் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் குரூப் அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனாலதான் அது வரல. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா மற்ற குரூப்ஸ் இதுக்குள்ள ஆட் ஆகிறத பார்க்குது. நீங்க இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த டெனன்ட் ரூட் குரூப் தான் வந்து பேஸ் குரூப். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஸ் குரூப்பு, ஃபினான்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் குரூப் இந்த மாதிரிலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா ஜஸ்ட் டெமோக்காக. இப்போ வந்து ஹெச்ஆர் குரூப் நம்ம ஆட் பண்ணோம், அதுக்குள்ள நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம். இதுக்கப்புறம் ஹெச்ஆர் நியூ கம்பெனின்னு ஒன்று ஆட் பண்ணோம், அதுவும் இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும்.